நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில் உங்களின் ஆன்மீகம் தொடர்பான கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு அடியேன் விளக்கம் கொடுக்குற காணொளி தான் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்குறோம். இது தொடர்ந்து சில வாரங்களாக இது தொடர்ந்து நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இதில் அதிகப்படியானவர்கள் இதற்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தொடர்புடைய சில கேள்விகள் அல்லது அதே மாதிரியான கேள்விகள் நிறைய நபர்கள் கேட்குறீங்க. ஒரு சிறிய விண்ணப்பம் அடியேனோட, இந்த கேள்வி பதில்கள் எல்லாமே யோகி சிவானந்தா ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஃபோல்டரில் இருக்குது. அந்த உரையாடல்கள் உண்டான பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முதல்ல அந்த கேள்விகள் அனைத்தையும் ஒரு முறை பார்த்துருங்க. பார்த்துட்டு அதை தாண்டி உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்கள், அந்த கேட்கப்பட்ட கேள்விகளில் உங்களுக்கான பதில்கள் ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருக்கும். அதை தொடர்ந்து இன்னும் ஆழமான சில கேள்விகள் உங்களுக்கு எழலாம். அப்படி ஆழமான கேள்விகள் எழும்பொழுது அதை அடியேனுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதற்கான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு அடியேன் ஆயத்தமாக இருக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை அடியேனுக்கு அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கீழே நான் கொடுத்துருக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க. அடியேனுக்கு ஃபோன் செய்வதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளலாம். காரணம், அடியேன் பல நேரங்களில் மௌன விரதத்திலும் சில யோக சாதனங்களும் இருக்கிறதுனால தங்களுடைய அழைப்பை அடியேனால் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். அந்த அசௌகரியத்தை போக்குவதற்காகத்தான் உங்களை மெசேஜ் அனுப்ப சொல்கிறேன். இன்னும் பல கேள்விகள், வாரம் கேள்விகளின் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. முடிந்தவரை அடியேன் தனிப்பட்ட முறையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அவர்களை அழைத்து நான் அதற்கான விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதில் ஆன்மீகம் தொடர்பான சிறந்த 5 கேள்விகள், அதில் அனைவருக்கும் பொதுவாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய 5 கேள்விகளை எடுத்து அது மட்டும்தான் நம்ம இந்த காணொளியில் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது இந்த வாரத்திற்கான கேள்விகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம பார்த்துடலாம். முத்துலட்சுமி அப்படின்றவங்க சேலத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அகங்காரம் என் மனதின் அமைதியை குறைக்கிறது, ஏன்? இதில் இந்த அகங்காரம் அப்படின்றத நீங்கள் அடையாளம் கண்டு இந்த உணர்வு தான் என் அகங்காரம்னு கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய ஒரு பக்குவ நிலை. அது வாழ்க்கையில் நிறைய பேர் தான் செய்யக்கூடிய செயல்களுக்கு முன்னால் ஏற்படும் எண்ணங்கள், அதனுடைய உணர்ச்சிகள், அதை அகங்காரம்னே தெரியாமல் தான் நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டுட்டீங்க அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு பக்குவ நிலையை காமிக்குது. இந்த அகங்காரம் அப்படின்றது என்ன அப்படின்னு ஒரு விளக்கமாக பார்க்கலான்னா, இதை நான் செய்கிறேன்,
இந்த நான் என்ற எண்ணம் எப்பொழுது அது மேலோங்குகிறதோ அப்போ தான் அந்த அகங்காரம் என்பது ஏற்படுது. இந்த அகங்காரத்துக்கு உள்ள அதை பிரிவாக இப்போ அதை டைல்யூட் பண்ணி பார்த்தோம்னா, இந்த நான் என்ற எண்ணம், அந்த எண்ணத்தினால் ஏற்படும் கர்வம், அதனால் ஏற்படும் பொறாமை, தன்னை ஒரு இடத்தில் நிரூபிக்கணுன்ற கூடிய ஒரு மேலோங்கின ஒரு உணர்வு, எந்த இடத்திலையும் நான் மற்றவர்களுக்கு குறைவானவர் இல்லை என்று தன்னை நிரூபிக்க முற்படுறது. இந்த உணர்வுகளெல்லாம் சேர்ந்து தான் அகங்காரமாக நமக்குள்ளேருந்து வெளிப்படுது. இது ஒவ்வொரு இடத்துலையும் நாம் தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சிறந்தவன், தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த அகங்காரம் ஆரம்பமாகுது. அது நாள்பட என்னது, அது கர்வமாக மாறிடுது. காரணம், நம் செய்தது சரியோ தவறோ சிலர் நம்மை பாராட்டும் பொழுதோ, அல்லது சிலர் நம்மை வியந்து பார்க்கும் பொழுதோ, அல்லது நம்மை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு சிலர் அவர்களுடைய செயல்களை செய்ய ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது அங்கே நமக்கு நம்மை அறியாமலே ஒரு கர்வம் ஏற்படுது. அந்த கர்வம் தான் அகங்காரம். அந்த அகங்காரத்தின் மூலமாக நாம் ஒரு எண்ணத்தை, ஒரு சிந்தனையை, ஒரு உணர்வுகளை ஒரு உணர்ச்சி பூர்வமாக அந்த செயல் செய்யும் பொழுது அது அகங்காரத்தால் நிறைந்த செயலாக ஆகுது. அப்போது இந்த மன அமைதி குறைகிறது அப்படின்றது இவைகளுக்கு மறுபக்கமாக பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கர்வத்தினால் தான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆனால் அது தன்னம்பிக்கை என்பது அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது அங்கே ஒரு அகங்கார நிலை ஏற்படுது. அது அந்த எண்ணத்தால் நாம் செய்யும் பொழுது அது தோல்வியில் நிறைவடைந்து விடக்கூடாது அப்படின்ற பயம், அந்த பயத்தை போக்குவதற்காக உள்ள சில கேள்விகள், அதற்குள்ள நிறைய கேள்விகளும் நிறைய அச்சமான மனநிலைகளும், அதற்கு உண்டான பதிலை தேடும் விதமும் உள்ள ஒரு சபலமான ஒரு அமைதியற்ற மனநிலை நமக்குள்ளே ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது தான் மன அமைதி குறைந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நாம் இருப்போம். அதற்கு பதிலாக நாம் இந்த காரியத்தை செய்கிறோம் என்ற எண்ணம் கிடையாது. இந்த சூழலில் இதை செய்ய வேண்டும், அதற்கு இந்த சரீரம் ஒரு கருவியாக இருக்குது. எப்படி ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் அல்லது பெரிய பெரிய சில தொழிற்சாலைகள் அல்லது சில தொழில்கள் எல்லாம் பார்த்தோன்னா மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அது மாதிரி அந்த மிஷினரிஸ் மூலமாக ஒரு செயல் நடக்குது. அது மாதிரி உலக வாழ்க்கையில் நம் அன்றாட வாழ்வியலில் நாம் செய்யும் அனைத்து செயல்களும் இந்த சரீரம் என்ற மிஷினரி அதை செய்யுது. நான் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், அது சரியாக செய்தான்னு கவனிக்கிறேன், அவ்வளோதான். அப்படின்ட்டு முதல்ல ஒரு சாட்சி பாவத்தை முதல்ல உங்களுக்குள்ளே உருவாக்குங்க. இது முதல் வேலை. இரண்டாவது வேலையாக, தாங்கள் செய்த அல்லது செய்யப்போகிற செயலுக்கு முடிவு இப்படித்தான் இருக்கணும், அதனுடைய தீர்ப்பு, அதனுடைய தீர்வு எனக்கு இப்படித்தான் வேணும் அப்படின்ற அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதை வைக்காதீங்க. இந்த செயலை நான் என்ற இந்த சரீரம் என்கின்ற மெக்கானிக்கல் மூலமாக, மெஷினரி மூலமாக எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செய்யணும். அதை சிறப்பாக இந்த சரீரம் செய்கிறதா என்று இந்த நான் என்கின்ற உள்ளுணர்வு சாட்சி பாகமாக நின்று சூப்பர்வைசிங் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த எண்ணத்தில் அந்த சூப்பர்வைசர் நம்ம தப்பு பண்ணோம்னா நம்மளை கண்டிப்பார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த செயலை செய்யும் பொழுது அது இயல்பாகவே சிறப்பாக தான் அமையும்.
நீங்கள் அதுக்கு எந்த மாதிரியாக சிறப்பாக அமையணும், அதுக்கு எந்த மாதிரியான ஒரு ரெகக்னேஷன் நமக்கு கிடைக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே செய்யும் பொழுது பதட்டம் அதிகமாகும். அதனால் நமக்கு கவலைகள் ஏற்படும். இதுதான் இங்கேருந்து தான் கர்மா அப்படின்ற சில கர்மவினை என்ற நிகழ்வுகள் எல்லாம் இதை தொடர்ந்து தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதில் இருந்து முதல்ல வெளியேறணும்னா இந்த பாவத்தை நம்ம முதல்ல ஏற்படுத்திக்கணும். நம்ம மனசில் ஏற்படுத்திக்கிட்டோம்னா இதை தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு செயல்லையும் அதை நீங்கள் கவனப்படுத்தி செய்யும் பொழுது உங்களுடைய மனம் இயல்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பிக்கும். சாட்சி பாவமாக பார்க்கும் பொழுது நமக்கு அந்த பதட்ட நிலை ஏற்படாது. இதற்கு மேலும் தங்களுக்கு விளக்கம் வேணும்னா அடியேனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதற்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தருகிறேன். அடுத்தபடியாக ராம்குமார் என்பவர் மேலூரிலிருந்து கேட்டிருக்கிறார். தியானம் தொடங்குவது எப்படி? இந்த தியானம் அப்படின்றது ஒரு உயர்ந்த செயல், அல்லது நான் ஒரு தனித்துவமான ஒரு செயலை நான் செய்ய போகிறேன் அப்படின்ற எண்ணம் முதல்ல நம்ம மனதிலிருந்து இருக்கக்கூடாது. எப்படி நாம் தினமும் காலையில் எந்திரிச்சு நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்துட்டு தண்ணி குடிக்கிறோமோ, சாப்பாடு சாப்பிட்றோமோ, கண்ணு முழிக்கிறோமோ, மூச்சு விடுறோமோ, அது மாதிரி தியானம் என்பதும் ஒரு இயல்பான செயல். மற்ற செயல்கள் எல்லாம் நாம் உடலுக்காக செய்கிறோம். தியானம் என்பது நம் மனதின் நலனுக்காக செய்கிறோம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான எண்ணம் முதல்ல ஏற்படுத்திக்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, இந்த தியானம் செய்கிறேன் அப்படின்ற நிலை நம்ம செய்யும்போது அது என்னமோ ஒரு யாருமே செய்யாத ஒரு சம்திங் ஸ்பெஷலான ஒரு செயலாக நாம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது மனசுக்குள்ளே. முதல்ல ஒரு இயல்பான ஒரு செயல். மற்ற செயல்கள் இந்த சரீரத்திற்காக, தியானம் என்பது மனதிற்காக, அவ்வளவுதான். முதல்ல அந்த ஒரு இயல்பு நிலைக்கு உங்கள் மனதை நிலைநிறுத்துங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடி அமைதியாக உட்காருங்க. உங்கள் உட்காரும் பொழுது ஒரு முடிந்தவரை அதிகப்படியாக வெளிச்சம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் முடிந்தவரை தனிமையில் அமருங்கள். அமைதியான சூழலில் அமர்ந்திருக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரியான சூழல்கள் இருக்குமாறு ஒரு குறிப்பிட்ட இடத்தை எப்பொழுதும் அந்த இடத்துலையே நீங்கள் தியானம் செய்வதற்கான ஒரு இடத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. தேர்வு செஞ்சுட்டு காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம், மாலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம், நீங்கள் உங்களுடைய வாழ்வியலில் எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த ஒரு நேரத்தை எப்பயுமே எடுத்துக்கோங்க. காலையில் முடிந்தவரை ஒரு 5லேருந்து 6க்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆரம்ப காலங்களில். அப்புறம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அதை பற்றின விஷயங்கள் அது போக போக பார்த்துக்கலாம். இப்போ ஆரம்ப காலங்களில் இந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு பெரிய விஷயங்கள். ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் 5 மணிக்கு ரெகுலராக எந்திரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், காலை கடன்களை முடிக்கிறோம், குளிக்கிறோம், தியானத்தில் உட்காரோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 5 நிமிட தியானம் அது போதுமானது. இந்த 5 நிமிஷத்தில் என்ன பண்ணணும், நாம் ஒரு சாஃப்டான ஒரு விரிப்பு, ஏதாவது ஒரு துணி விரித்து அதன் மேலே உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு உங்களால் 2 காலையும் இப்படி ஆசனம் போட்டு அமர முடியும் அப்படின்னா அமர்ந்துக்கலாம், அல்லது ஒரு காலாவது வச்சுக்கலாம். இல்லை அதுவுமே என்னால் முடியாது அப்படின்னா நார்மலாக சமணம் போட்டு உட்கார மாதிரி அமர்ந்துக்கோங்க. என்னால் கீழே உட்கார முடியாத நிலை அப்படின்னா ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. பாதம் தரையில் படாத மாதிரி அது கீழே ஏதாவது ஒரு மேட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு துணி போட்டு அது மேலே சமமாக கால் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நேராக வச்சுக்கோங்க. கழுத்து குனியாமல் இருக்கிற மாதிரி இப்படி நேராக வச்சுக்கோங்க. கண்ணை இறுக்கமாக மூடாமல் இயல்பாக மெதுவாக மூடுங்க. மூடிட்டு ஒரு 5 முறை
ஒரு டீப் பிரீத், ஒரு ஆழ்ந்த ஒரு சுவாசம், ஒரு 5 முறை உள்ளே இழுங்க, 5 முறை வெளியில் விடுங்க. அந்த மாதிரி ஒரு 5 தடவை செஞ்சுட்டு உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் நுனி வரைக்கும் உங்கள் உடலை நல்லா கவனிங்க. அப்படியே மேலேருந்து உங்கள் கவனம் அப்படியே வரட்டும். அப்படி வரும்பொழுது எங்கெங்கெல்லாம் உங்களுடைய உடல் ஒரு இறுக்கமான நிலை, ஏதாவது துணி டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை நம்ம உட்காந்துருக்கும் பொழுது நம்மளுடைய காலின் அடிப்பகுதியில் எங்கேயோ இறுக்கமாக இருக்குது, இல்லை முதுகு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி, அல்லது நீங்கள் ஒரு இறுக்கமாக அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக தளர்வாக வச்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் அதை சரி பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக நல்லா கவனிங்க. 1க்கு 2 தடவை நல்லா கவனிச்சுட்டு அப்படியே அமைதியாக ரிலாக்ஸ் ஆகுங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு அமைதியாக இந்த சின்முத்திரை வைக்கிறது, இல்லை நீங்கள் நார்மலாக சும்மா அப்படி கையை மூடி வச்சுக்கிறது, இல்லை கையை இப்படி வச்சு நேராக உங்களுக்குள்ள இந்த தொப்புள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இப்படி கீழே இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த நிலையில் வேணாலும் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ஆரம்ப காலகட்டங்களுக்கு இது போதுமானது. அந்த 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்க. உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு இப்படி நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. அப்போது உங்களுடைய மனம் அப்படியே அப்போ தான் வேகமாக வெளியில் கிளம்பும். போகட்டும், எங்கே போகுதோ போகட்டும். நீங்கள் அந்த மனதின் ஓட்டத்துக்கு உள்ளே உங்கள் கவனத்தை செலுத்தாமல் அது என்ன பண்ணுதுன்னு சாட்சியாக நின்று பார்க்குறதுக்கு முயற்சி எடுங்க. அதுவே தியானத்தின் முதல் நிலை. இதுதான் தொடக்கம். இங்கேருந்து தான் உங்களுடைய தியானத்திற்கான நேரம் ஆரம்பமாகிறது. அங்கே தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் அதை கவனிங்க. அது எங்கெங்கேயோ போகும், சம்மந்தமில்லாத என்னென்னமோ கற்பனைகள் வரும், அது வந்துட்டு போகுது. தொடர்ந்து அதை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருங்க. இது தொடர்ந்து ஒரு 3 வாரங்களுக்கு காலையில் 5 நிமிடம், மாலையில் 5 நிமிடம், அதுக்கப்புறமா 10 நிமிடம், அதுக்கப்புறம் 15 நிமிடம், அடுத்து ஒரு 20, 25, இப்படி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது தான் இந்த கவனம் வெளியில் போகிறத விட்டு இது நம்ம பக்கமாக திரும்ப ஆரம்பிக்கும். முதல்ல அந்த ஓட்டத்தின் வேகம் குறையும், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பிக்கும். அதற்கு உண்டான வேறு ஏதாவது உங்களுக்கு டூல் மாதிரி வேணும் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோ இந்த சேனல்லையே மெடிடேஷன் சொல்லிவிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதில் 5 நிமிட தியானம் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 1 மணி நேரம் வரைக்கும் அடியேன் அதை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். வேணுமா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது போடும்போது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னும் ஒரு கவனச்சிதறல் ஏற்படாமல் ஆரம்ப காலங்களில் செய்வதற்கு உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஓகே, மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் அடியனுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பிரியா அப்படின்றவங்க சிவகங்கையிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன, அது உண்மையா, அதன் மூலம் என்ன நடக்குது அப்படின்றது கேட்குறாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றதுக்கு உண்மையான ஒரு தமிழில் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு விருப்பமான ஒரு நிகழ்வை நாம் கற்பனை செய்து அதை உண்மையாக நினைத்து அதை நமக்குள் நடக்கிற மாதிரி நாம் நினச்சிக்கிறது, இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். இதற்கு பிரபஞ்ச விதி அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. பிரபஞ்சத்தில் நமக்கு ஒத்த நிகழ்வுகள் உலகத்தில் நிறையா பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நடக்குது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையில் நம்மளுடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் மூலமாக அவர்களுடைய அந்த எண்ண அதிர்வலைகள், சொற்களின் அதிர்வலைகள், செயல்களின் அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சத்தில் கலந்துக்கிட்டே இருக்குது. பகல் நமக்கு 12 மணி நேரம் அப்படின்னா
பூமியின் இன்னொரு பாகத்தில் பகல் 12 மணி நேரம். அப்போது ஏதோ ஒரு பக்கம் பகல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது எங்கே அந்த செயல்கள் நடந்தாலும் அதற்கான அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சத்தில் கலந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம், ஒரு நிகழ்வு, எனக்கு இந்த நிகழ்வு எனக்கு நடக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் நமக்குள்ளே ஏற்படுத்தணும். அதை முழுமையாக நம்பணும். அதில் 0.0001% கூட டவுட் இருக்கும். நடக்குமா, இப்படி பண்ணிட்டா நடந்துருமா, நான் நினச்சிட்டா அந்த இருக்கக்கூடாது. நடந்தே தீரும், நடக்கும் அப்படின்னு என்ன, நடந்துரும்னு கூட நினைக்கக்கூடாது. நடந்தே தீரும், இப்போ இதை நான் நினச்சிட்டேன்னா அது நடந்துடும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான எண்ணம் முதல்ல இருக்கணும். அதுக்கான ஒரு தெளிவான ஒரு டெஃபினிஷன் இருக்கணும். இந்த நிகழ்வுக்கான ஒரு தெளிவான டெஃபினிஷன். அதுக்கப்புறம் அதை முழுமையாக நம்பணும். நான் இதை நினச்சிக்கிட்டு இருக்கலைன்னா நடக்காதா, அப்படி நடக்காது, அதை படித்துட்டு அந்த டவுட்டே இருக்கக்கூடாது. 100% முழுமையாக நம்பணும். முதல்ல நான் இதை நினச்சிருக்கிறேன், அந்த நினைவின் அலைவரிசைகள் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து எனக்கான அந்த நிகழ்விற்கான சூழலை என் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை, இந்த பிரபஞ்சத்தின் மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கணும். அது முழுமையானதாக இருக்கணும். இங்கே இந்த முழுமை பூரணமான அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அது முழுமையாக நம்பணும். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு, எந்த மாதிரி நாம் அதை தொடங்கி வச்சோம்னா அதற்கான நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த பக்கத்துலேருந்து நாம் அந்த செயலை தொடங்கி வைக்கிறதுக்கு முழு மனதோடு அதை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி இவைகள் எல்லாம் எவ்வளவு ஆழமானதாக, எவ்வளவு நம்பிக்கையுடையதாக, எவ்வளவு பூரணமானதாக இருக்குதோ அந்த நிகழ்வு நமது வாழ்க்கையின் நிகழ்வாக நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். இது உண்மையா அல்லது பொய்யா, இதுவே டவுட்டு. முதல்ல இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளே வரும்பொழுது இந்த உண்மையா பொய்யா, நம்பலாமா வேணாமா, இந்த எண்ணங்களுக்கெல்லாம் இந்த வழிமுறையில் இடமே கிடையாது. நம்பிக்கை அப்படின்னா அது நம்பிக்கை தான், உண்மை அப்படின்னா அது உண்மை தான். அதில் தானா அப்படின்னு தான் அப்படின்றது தானா அப்படின்றது அந்த நான் அப்படின்றது வரக்கூடாது. தான் உண்மைதான் அப்படின்னா அது உண்மைதான், அவ்வளோதான். அங்கே முடிஞ்சிருச்சு. அது அவ்வளவு தீர்க்கமான நம்பிக்கை இருக்கணும். அதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆழமான நம்பிக்கை அப்படின்றது தான் அங்கே நடக்கும். இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு 2 விஷயம் நல்லா பார்த்துக்கணும். ஒன்று, அது உங்களுக்கும் நன்மை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கணும். அது மற்றவர்களுக்கும் நன்மை தரக்கூடிய நிகழ்வாக இல்லாட்டினாலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. இது ஒரு விஷயம் எப்பையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. 2வது, நீங்கள் திடீர்னு நான் பெரிய எலான் மஸ்க் மாதிரி ஆகணும் அப்படின்னு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன நம்பிக்கை வைக்க முடியுமோ அதை நம்புங்க. அதுதான் நடக்கக்கூடான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நடக்குமா அப்படின்றதுக்கு உங்களுடைய ஆழமான நம்பிக்கையும் அதற்கு ஒத்த எண்ணங்களும் அதற்கு ஒத்த செயல்களும் தான் அதற்கு பதில் கூறும். நடக்காது அப்படின்னா அங்கே அவங்கள்ட்ட நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அதில் விளக்கம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது, பிரபு என்பவர் மேட்டுப்பாளையத்திலிருந்து கேட்டிருக்கிறார். இறப்பை கண்டு பயம் ஏன் ஏற்படுகிறது? முதல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும்,
பிறப்பு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருந்தால் இறப்பு என்ற நிகழ்வு நடந்தே தீரும். தோற்றம் அப்படின்னு ஒன்று இருந்தால் மறைவு அப்படின்ற நிகழ்வு நடந்தே தீரும். இது உலக நீதி. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது இந்த இறப்பை கண்டு பயம் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுதுன்னா, ஒரு நிலையில்லாத ஒரு விஷயத்தில் நாம் அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறோம். எப்படின்னா, ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறோம். அந்த காரு ஓட்டும்போது இருக்கக்கூடிய 4 டயரும் எப்போவுமே பஞ்சர் ஆகாது. எந்த முள்ளில் விட்டாலும் பஞ்சர் ஆகாது. எந்த கரடுமுரடான பாதையில் எவ்வளோ வேகமாக போனாலும் அந்த வண்டிக்கு அந்த டயர் பஞ்சரே ஆகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இதை நம்பிக்கைன்னு சொல்லலாமா, அல்லது நடக்காத செயலை நடக்கும்னு நம்புறதுன்னு ஒரு மூட நம்பிக்கையாக இதை எடுத்துக்கலாமா? அதாவது எப்படிப்பட்ட பாதையிலையும் எச்சரிக்கையாக ஓட்டணும் அப்படின்றது வேறு, அது வேறு விஷயம். ஆனால் நடந்தே தீரும் அப்படின்றது மேலே நடக்கக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை வச்சேன்னா நடக்காது அப்படின்னு எப்படி நம்ப முடியும் அதை, இல்லைங்களா? ஒரு பெரிய பெரிய ஆணி இருக்கிற ரோட்டில் நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஊசியான கல் இருக்கிற ரோட்டில் நான் வேகமாக ஓட்டுறேன், ஆனால் என் டயருக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது அப்படின்னு அது எப்படி நடக்காமல் இருக்கும்? அது மாதிரி தான் பிறப்பு என்ற நிகழ்வு நடந்து அது இறப்பு என்ற நிகழ்வுக்கு அது நடந்தே தீரும். முதல்ல நீங்கள் தான் சரீரம், இந்த சரீரம்தான் நான். இந்த மனசுக்குள்ளே நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா, இவைகள் தான் நான் அப்படின்ற எண்ணம், இவைகள் தான் இந்த பயத்திற்கு காரணம். காரணம் என்னென்னா, இந்த சரீரம் செயலற்ற நிலை, இந்த மனம் சிந்திக்க இயலாத நிலை, இதைத்தான் இறப்பு அப்படின்னு சொல்லிடுறோம் இயல்பாக பார்க்க. காரணம், இந்த எண்ணங்கள் இருந்தால் இந்த கருவி செயல்பட ஆரம்பிக்கும். எண்ணங்கள் இல்லை அப்படின்னா இந்த கருவி செயல்படாது. இதை உறக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அல்லது இது செயல்பட அதற்கான திறன் முடியும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக செயலற்ற நிலைக்கு போயிடுது. இது எப்படின்னா, நமக்குள் இருக்கக்கூடிய நான், அந்த நான் என்ன, அது எப்படி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது? சிம்பிளான விஷயம். உங்களுடைய சிறு வயது புகைப்படத்தை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கூலில் படித்தப்போ ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த 3லையும் யார் இருக்கான்னு பாருங்கள். இந்த 3ல் இருக்கக்கூடிய உருவத் தோற்றத்தை நல்லா கவனிங்க முதல்ல. இந்த 3 தோற்றத்திலையும் ஏதாவது 3க்கும் சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. இப்போது இந்த 3 யாருன்னு உங்களை நீங்களே கேளுங்க. அதுக்கு ஒரு பதில் வரும், நான் தான் அது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த உருவம் எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத போது இது 3மே நான் என்று சொல்கிறீங்களே, அது என்ன அப்படின்னு கவனிக்க ஆரம்பிங்க முதல்ல. அப்படி கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய உடல், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய அனுபவம் இவைகளை தாண்டி உங்களுக்குள் ஒரு நான் என்பது இருப்பது உங்களுக்கு பதில் சொல்லும். அதுதான் நீங்கள். அந்த நான் என்ற நிகழ்வுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. இந்த சரீரம், இந்த எண்ணங்கள் எல்லாம், இந்த சரீரம் என்பது ஒரு சட்டை மாதிரி. இந்த எண்ணங்கள், அதனில் ஏற்படும் உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் அந்த சட்டையில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் மாதிரி. இந்த சட்டை எனக்கு பிடிக்கல அல்லது டேமேஜ் ஆகிடுச்சு, ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுட்டு வேறு சட்டை போட்டுக்கிறோம். அது மாதிரி அந்த உள்ளே இருக்கும் உள்ளார்ந்த நான் என்ற நிலை இந்த சரீரத்தை விட்டு வேறு ஒரு சரீரத்துக்கு போயிருமே தவிர அது அங்கே முடிவு என்பது அதுக்கு கிடையாது. இது எப்போ முடிவடையும், தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா, இது இந்த சுழற்சி நிறுத்த முடியாதா அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்ட கேள்வி. இந்த இறப்பு அப்படின்ற பயம் நமக்கு ஒரு கற்பனையான தேவையற்ற நிகழ்வுன்றதுக்கு இந்த எண்ணங்களை நாம் முழுமையாக நம்ம மனதில் நிலைநிறுத்தணும்னால இந்த பயம்ன்றது போயிடும். அடுத்தபடியாக சிவரஞ்சனி அப்படின்றவங்க சென்னையிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்மீகம்
என்றால் என்ன? இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால், ஆன்மா பற்றிய ஒரு யோக நிலை. யோகம் அப்படின்றது ஒரு ஒரு நிலை. அந்த நிலைக்கு தான் அந்த யோகம்னு சொல்கிறோம். அந்த ஆன்மா பற்றிய சிந்தனை தொடர்ந்து மேலெழும் பொழுது அது என்னன்னு நாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் இல்லையா, அங்கேருந்து தான் இந்த ஆன்மீகம் என்ற செயல் ஆரம்பமாகுது. முதல்ல ஆன்மீகம் அப்படின்றது ஆன்மா பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிலை, அதுதான் ஆன்மீகம். ஆன்மா பற்றிய அறிவு நிலை அப்படின்னு இதை சொல்லலாம். ஆன்மா பற்றிய அறிவு நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வழிகள் ஆன்மீகத்திற்கான வழிகள். இவைகள் எல்லாமே இந்த உடல் என்ற கருவியை பயன்படுத்தி சில செயல்களை செய்கிறோம். அதில் ஏற்படும் அனுபவம்தான் ஆன்மீகம். முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஆன்மீகம் என்பது ஒரு செயலோ அல்லது ஒரு பொருளோ கிடையாது. அது முழுக்க அனுபவம். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நமக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அதை செஞ்சோ அல்லது வாங்கியோ நாம் அந்த சாப்பிடக்கூடிய ஒரு செயலை இந்த சரீரத்தின் மூலமாக செய்கிறோம். சரியா? அந்த செயலின் மூலமாக அந்த இனிப்பு சுவை என்பதை அனுபவிக்கிறோம். அந்த அனுபவம்தான் ஆன்மீகம். அதற்கான செயல் ஆன்மீகம் கிடையாது. காரணம், அந்த செயல் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம், பொருள் கிடையாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய விதம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம், கையில் எடுத்து சாப்பிட்லாம், உடச்சி சாப்பிட்லாம், பிச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த செயல் ஆன்மீகம் கிடையாது. அதை அனுபவபூர்வமாக உணர்றோம் பார்த்திங்களா, அதுதான் ஆன்மீகம். அதில் தொடர்ந்து அதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்குது. இது பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு அடியன் நிறைய காணொளிகள் இந்த நம்மளுடைய சேனல்லே போட்டிருக்கிறோம். நிறைய பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் அடியேனிடம் உங்களுடைய கேள்வியை கேளுங்க, சந்தேகங்களை கேளுங்க. அடியேன் விளக்கமளிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே